நேயர்களுக்கு வணக்கம். புத்தக கண்காட்சியில் 328வது ஸ்டால் அருட்செல்வர் நா. மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எந்த மாதிரியான புக்ஸ் வந்து அதிகமாக விற்பனை ஆச்சு, மக்கள் என்ன மாதிரியான புக் வாங்க ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், என்னுடைய பேர் பாலசுப்ரமணியன். நான் அந்த அருட்செல்வர் மொழிபெயர்ப்பு மையத்தினுடைய நிர்வாகியாக இருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டால் பரவாயில்ல, 2 ஆண்டுகளாக இங்கே வந்து புத்தக திருவிழா அரங்கு அமைச்சிருக்கோம். நம்ம இது வரைக்கும் ஒரு 40க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து பிற மொழிகள்லேருந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக தன் வரலாறு, உலகச் சிறுகதைகள், இது மாதிரி அரிய புத்தகங்களான பஞ்சமரபு, இது வந்து நம்ம ஓலைச்சுவடியிலிருந்து நேரடியாக நம்முடைய சேர்மன் அருட்செல்வர் அவங்க ஃபன் பண்ணி இதை 3வது பதிப்பாக கொண்டு வந்திருக்கோம், ஸ்பெஷல் எடிஷனாக. இது வந்து இசை நாட்டியம் கற்றுக்கிற மாணவர்களுக்கும் அதனுடைய ஆசிரியர்களுக்கு இது ரொம்ப பயன்படுது. இந்த புத்தகம் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகுது. அதே போல் கன்னட எழுத்தாளரான சிவராம் காரந்த், இவர் வந்து மிகப்பெரிய ஆளுமை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விருதுகள் எல்லாம் இவர் வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன் முதற்கொண்டு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஒரு மனிதர் ஒரு வாழ்வில் இத்தனை வகையான செயல்களை செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தன் வரலாறு அமைஞ்சிருக்கு. இந்த தன் வரலாறை எழுதினவர் வந்து பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம். அவர் இந்த மையத்தோட இயக்குனராக இருக்காங்க. இந்த மையத்தோட செக்ரட்டரியாக பேராசிரியர் ராமசாமி சார் இருக்காங்க. எங்களுடைய சேர்மன் மாணிக்கம் சாருடைய ஆசையின் காரணமாக, மகாலிங்கம் சாரோட பெரிய சன் அவருடைய ஆசையின் காரணமாக இந்த மொழிபெயர்ப்பு மையம் உருவாகி வந்துட்டுருக்கு. இதில் வந்து நாங்கள் முக்கியமாக வரலாற்று ஆய்வாளர்களுக்கு ஒரு அரிய புத்தகமாக இந்த சுருக்கமான தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கோம். இது ஜப்பான் ஆத்தர் நொபுரு கராஷிமா அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவில் ஒரு 60 ஆண்டு காலம் தென்னிந்தியாவில் தங்கியிருந்து இந்த நூல்கள் தென்னிந்தியா பற்றி முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆத்தென்டிகேட்டாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து மொழிபெயர்த்தவர் வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை ஆய்வாளர் சண்முகம் அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதே போல் நம்ம என்ஜிஎம் கல்லூரி, எங்களுடைய மகாலிங்கம் கல்லூரி நிர்வாகத்தை சேர்ந்த என்ஜிஎம் கல்லூரியிலிருந்து பாட்னி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறவங்க லோகமா தேவி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து தாவரங்களை பற்றிய 42 அரிய கட்டுரைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து தொகுத்து இந்த ஆண்டு புதுசாக வெளியிட்டிருக்கோம். அதே போல் கௌரி குருபானந்தன் அப்படின்னு தெலுங்குலேருந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கோம். இது இந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு விருது வாங்கினவங்க சாகித்ய அகாடமியின் காரணமாக. அதே போல் புகழ்பெற்ற உலகச் சிறுகதைகள் அப்படின்ட்டு பாண்டிச்சேரிக்காரங்க ஃப்ரெஞ்சிலேருந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வெளியிட்டிருக்கிறோம். வாசகர்களுக்கு மொழிபெயர்ப்பின் மீது வந்து மிக ஆர்வம் இருக்குது. அது பிற மொழியினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, பண்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ் மொழியில் படிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வப்படுறாங்க. எங்கள் நூல்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்குது. சில நூல்கள்லாம் விற்று முடிஞ்சது, அந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த முறை புத்தக கண்காட்சியில் கலந்துக்கிட்டது. மொழிபெயர்ப்பு புத்தகங்களை தாண்டி தமிழில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இங்கே எந்த மாதிரி இருக்குது? மொழிபெயர்ப்பு புத்தகங்களை தாண்டி நம்மளது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் எழுதியிருக்கோம். அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அண்ணன் பெண் நசீமா மரைக்காயர் மேடம் அவங்களும் அப்துல் கலாம் ஐயா கூட 60 ஆண்டு காலம் கூட பணியாற்றின உற்ற தோழர், அதாவது நிழலாக இருந்தவர்னு சொல்லலாம், யாசு ராஜன், அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின இந்த வாழ்க்கை வரலாற்று நூல் போட்டிருக்கோம். அதே போல் தன் வரலாறான இது எனது அரசியல் வாழ்க்கை, இளம் தாகூரை பற்றிய நூல்கள் போட்டிருக்கோம். அதே போல் இந்த இருகோடுகள் அப்படிங்கிற நாவல் தெலுங்குலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடாக வாங்குறாங்க. அதெல்லாம் அருட்செல்வரை பற்றிய சில நூல்கள் வச்சுருக்கோம். லிவிங் லெஜண்ட், அப்புறம் நாமா எனும் சான்றோர், கொங்கு நாட்டின் கொடை, அது மாதிரி கவிஞர் சிற்பி ஐயாவோட படைப்புகள்லாம் வச்சுருக்கோம். அவருடைய கவிதைகள் எல்லாம், கவிதைகள், கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி, சர்ப்பையாகம், இந்த மாதிரி நூல்கள் நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் கலீல் ஜிப்ரான் சீரீஸ் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட நம்ம பண்ணியிருக்கிறோம். அது வந்து மலையாளத்திலிருந்து நேரடியாக பண்ணப்பட்ட நூல். அவருடைய நண்பராக இருந்த மிர்தாதின் புத்தகத்தினுடைய ஆசிரியர் மிக்கைல் நைமியினுடைய எழுதின வாழ்க்கை வரலாறு. ஸோ இந்த புத்தகங்களுக்கெல்லாம் வாசகர்களோட வரவேற்பு இருக்குது. இளைஞர்கள் குறிப்பாக கலீல் ஜிப்ரானை படிக்க ஆசைப்பட்றாங்க, அதை வந்து வாங்குறாங்க. கலீல் ஜிப்ரான் வந்து காலத்தை வென்ற ஞானின்னு சொல்லலாம். இன்னும் அவர் 60களிலேயே இறந்துட்டார். இன்னும் அவருடைய புத்தகம் வந்து உலக அளவில் அதிகம் விற்கப்படக்கூடிய நூல்களாக இருக்குது. தமிழ்லேயும் வாசகர்கள் வந்து வாங்குறது மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் நீண்ட வருஷமாக வந்து இந்த ஸ்டால் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளவு வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் மக்கள் எப்படி ஆர்வம் காட்டுறாங்களா, இல்லைன்னா மக்களோட எண்ணிக்கை வர்றது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 2 விஷயம் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று கடந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக சென்னையை சேர்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருந்திருக்கு. அது ஒரு காரணமாக நாங்கள் கருதுகிறோம். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் காணும் பொங்கல் அன்னைக்கு இருந்தது. வேறு பல நிகழ்வுகளை அரசு ஏற்பாடு பண்ணதாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கடைசி சனி ஞாயிறுகள் வந்து இன்றைக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு நல்ல கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இந்த டைம் பொங்கலுக்கு குறைவான மக்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பொங்கலுக்கு இந்த டைம் பொங்கலுக்கு குறைவான மக்கள் தான் வந்தாங்க. பொங்கல் முடிஞ்சு இந்த சனி ஞாயிறு 2 நாட்கள் தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. எந்த வயதினர் வந்து அதிகமான புத்தகங்களை வாங்க குறிப்பாக எந்த ஸ்டாலுக்கு வர்றாங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கலாம் வந்து இந்த சீரியஸ் ரீடர்ஸ் எல்லாம் எங்களுடைய ஸ்டால்ஸ்க்கு வராங்க.
அதாவது தீவிரமான வாசகர்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு. இளைஞர்கள் குழந்தைகள் வர்றவங்கலாம் அந்த காமிக்ஸ் புக்ஸ் அந்த மாதிரி வாங்க போகிறாங்க. இந்த கல்லூரி பருவத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுய முன்னேற்ற புத்தகங்கள், அதே போல் ஆங்கில நாவல்கள் வாங்க பெண்கள் ஆசைப்பட்டு போகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கவிதை புத்தகங்கள் சில அரங்குகளில் விற்கிது. அப்புறம் நாவல்கள் தேடி மக்கள் கொஞ்சம் போகிறாங்க. இப்போது அந்த மிடில் ஏஜஸில் இருக்கிறவங்கலாம் நாவல்களை சிறுகதைகளை தேடி போகிறாங்க. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்காக இருக்கட்டும் இல்லைன்னா குழந்தைகளுக்காக இருக்கட்டும் புத்தகம் படிக்கிறதோட ஒரு முக்கியத்துவத்தை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புத்தகம் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே வளர்த்து கொள்வதற்கும் உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை கேள்வி கேட்டு ஒவ்வொரு படியாக மேலே கொண்டு போகிறதுக்கும் மிக உறுதுணையாக இருக்கும். அதாவது காட்சி ஊடகம் மற்ற செவிவழி வரக்கூடிய ஊடகங்களை தாண்டி புத்தகம் அப்படிங்கிறது உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உங்களுடைய மூளையினுடைய நரம்புகள் வந்து வலுப்படும். மறதி அப்படிங்கிறது மக்களுக்கு வராது. என்னுடைய ஆசிரியர் பாஸ் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம். அவருடைய அகவை 88. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஞாபகம் மறதிங்கிறது என்னன்னு தெரியல. அவர் குழந்தை பருவத்தில் படித்த பாடல்களை கூட தெளிவாக சொல்கிறாங்க. காரணம் அவருடைய நீண்ட வாசிப்பு பழக்கம். தொடர்ந்து அவர் வாசிக்கிறாரு, தொடர்ந்து எழுதுறாரு. இது அனுபவபூர்வமாக நான் பார்த்த விஷயம். ஸோ வருங்கால தலைமுறை உடல் நலத்தோடையும் மனநலத்தோடையும் இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஏதாவது விஷயங்களை வாசிச்சுக்கிட்டு புதுசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உணர்வுகளையும் சரி ஆற்றலையும் சரி வெளிக்கொண்டு வர்றதுக்கு புத்தகங்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். கோலி சோடா படத்தினுடைய இயக்குனர் எஸ்டி விஜய் மில்டன் நம்ம கூட இருக்காரு. அவர் எழுதிய புத்தகம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பேச போகிறோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். உங்கள் புத்தகம் வெளியாயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அருண் நம்ம பியூர் சினிமாவோட ரொம்ப நாள் நண்பர். சினிமாக்காக ரொம்ப தீவிரமாக 16 வருஷமாக எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இயங்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம புத்தகம் இங்கே தான் இருக்கேன். ஓகே, இதை ஸ்கிரிப்டாக போடணும்னு சொல்லி இதில் என்னென்னா ஒரு பக்கம் மேக்கிங்கும் இன்னொரு பக்கம் ஆக்சுவல் ஸ்கிரிப்டும். என்னென்னா நம்ம ஜென்ரலாக ஸ்கிரிப்டை அப்படியே புக்காக போட்டிருப்பாங்க. நான் அப்படி பண்ண வேணான்றதுக்காக அந்த சீனை எப்படி கன்சீவ் பண்ணும், ஆனால் ஃபைனலாக எடுக்கும்போது அதை எப்படி எடுத்தோம், என்னென்ன சேலஞ்ச் இருந்துச்சுன்னு ஒரு பக்கம். ஸோ இந்த பக்கம் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த பக்கம் சீன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்தேன். சரி எப்படி வந்திருக்கு புக் எப்படி பார்க்கலான்ட்டு. படம் நீங்கள் ஏற்கிருக்கீங்க, அதவே ஒரு புக்கா ஸ்க்ரீன் ப்ளே உங்களோட புக்கை பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை, டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை. படிக்கிற உங்களுக்கு தான் டிஃபிகல்ட்டிஸ் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் படமாக பார்க்குறதுக்கும் ஒரிஜினல் ஸ்கிரிப்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தான் டிஃபிகல்ட்டிஸு. எனக்கு ஒரு ரீவிசிட் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக ஒருத்தர் ரெகுலராக தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தார். நல்ல ஒரு ரைட்டிங் உள்ள ஆளானவர். ஸோ நான் திருப்பி எல்லா சீனையும் ரீவிசிட் பண்ணி அதில் நடந்த சேலஞ்சஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் பற்றி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க அந்த புக்கை நீங்கள் எழுதுறதுக்கு? இது ரொம்ப குயிக்காக எழுதிட்டோம். 1.5 months மேக்ஸிமம். எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நான் பழைய அந்த ஸ்டோரி போர்டு, அப்போ நான் எழுதின நோட்ஸு, ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி இருக்கணும்னு அப்பயே நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்தேன். அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் சேர்த்து பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து வரக்கூடிய உங்களோட ஒர்க்கை பற்றி? இப்போ மழை பிடிக்காத மனிதன் விஜய் அண்ணி வச்சு பண்ணிகிட்ருக்கேன். மார்ச் ரிலீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சது, விஎஃப்எக்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஓகே ஆயிருக்கு, சொல்கிறேன் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். கன்னடத்தில் சிவராஜ்குமார் அவர்களை வச்சு நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ தமிழில் அவர் நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் முதல் தமிழ் இயக்குனராக நீங்கள் அவர் இது பண்ணி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக தமிழ் டைரக்டர்ஸ் அங்கே போய் பண்ணுறது எல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த ஜெயிலர் படத்தில் சிவண்ணாவோட என்ட்ரி வேற ஒரு லெவல் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ஒரு நல்ல எக்ஸ்போஷர் சாருக்கு கிடச்சிருக்கு. பைராகி நான் கடுகோட ரீமேக் தான். அது கடுகு இங்கே ராஜ்குமார்னு வச்சு பண்ணோம். ஸோ அங்கே சிவண்ணா அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதை எதுவுமே மாற்றாதீங்க அப்படியே எடுங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. ஆனால் அவரோட இமேஜுக்கு நம்ம அப்படியே மாற்றாமல் எடுத்தால் நல்லா இருக்காது. ஸோ நல்ல ஸ்கிரிப்டை ரீஒர்க் பண்ணி நிறைய ஆக்ஷன் சேர்த்து அவருக்கான ஒரு சேலஞ்சஸ்லாம் சேர்த்து அவரும் நல்ல ஒரு புலியாட்டம் ரியலாகவே நல்லாவே ஆடுவார். அது எல்லாருக்கும் வந்துடாது. அங்கே கர்நாடகா புலி டான்ஸ் எல்லாருக்கும் வந்துடாது. ஸோ அவரை மைண்டில் வச்சு கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணோம். ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
சென்னை புத்தக கண்காட்சியில ஸ்டால் நம்பர் 440 மற்றும் 41 இருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இவங்க கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, பார்வையற்றவர்களுக்கு படிக்கக்கூடிய வகையில 46 புத்தகங்களை இவங்க பிரெய்லி முறையில வெளியிட்டிருக்காங்க. அது குறித்தான விளக்கங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சே கரும்பாயிரம். நான் செம்மொழி நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக இருந்து வருகிறேன். புத்தக கண்காட்சியில் சிறப்பு என்னவென்றால் பிரெய்லி நூல்கள், அதாவது கண் பார்வை குறைபாடு உடையவர்களுக்காக உருவாக்கப்பட்ட நூல். இந்த நூல் வந்து செம்மொழி நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது. புறநானூறு, அதாவது 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், முதல் இலக்கணமான தொல்காப்பியம் உள்ளிட்ட தண்டி அலங்காரம், நன்னூல் உள்ளிட்ட 47 நூல்கள், அதாவது 46 நூல்கள் அளவிற்கு அந்த நூல்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் காசியில் வந்து இந்த பிரெய்லி நூல்கள் எல்லாம் வெளியிட்டாங்க. இந்த பிரெய்லி நூல்கள் வந்து விற்பனைக்கு அல்ல, இது முழுக்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இதுக்காகவே வந்து ஒரு 1 கோடி ரூபா அளவிற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறது. அந்த நிதியை வந்து நம்மளுடைய செம்மொழி நிறுவனம் வந்து அந்த கண் பார்வை குறைபாடு உடையவர்களுக்காக இலவசமாகவே கொடுக்கறதுக்காக அதை ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த நூல்கள் வந்து நம்மளுடைய நிறுவனத்தில் வந்து அந்த கண் பார்வை குறைபாடு உடையவங்க வந்து பதிவு செய்யணும். அதுக்குன்னு ஒரு இணையதளம் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த இணையதளத்தில் வந்து அவங்க அதை பதிவு பண்ணி அந்த பதிவின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த நூல்கள் எல்லாம் தபால் செலவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளும் இலவசமாக நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம். இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, ஒரு தோராயமா சொல்ல முடியுமா? நம்ம அந்த பணியை வந்து இப்போ தான் நம்ம தொடங்கியிருக்கிறோம். இப்போ நூல் வந்து வெளியிட்டாச்சு. அந்த இணையதளத்தை உருவாக்கி அதுலேருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணிகளை தான் நம்ம தொடங்கியிருக்கிறோம். அது இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு 2 மாதங்களில் அதெல்லாம் சரியாயிடும். 46 புத்தகங்கள் வந்து இதுல வெளியாயிருக்கு. இலக்கியம், இலக்கணம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே வந்திருக்கு. இதை தாண்டி இப்ப சமகால இலக்கியங்கள்ல இல்லைனா இலக்கண நூல்கள் அந்த மாதிரி ஏதாவது நூல்கள் வந்து வெளியாக வாய்ப்பு இருக்கா? அதாவது இது வந்து செம்மொழி நிறுவனங்கிறதுனால நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், தொல்லியல்கள், இது சார்ந்து இருக்கக்கூடிய கலைகள், பண்பாடுகள், இது குறித்து தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆய்வு இது பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு நூல்கள் பார்த்திங்கன்னா திருக்குறளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35க்கு மேற்பட்ட நூல்கள், ஏற்கனவே ஒரு 15 நூல்கள் வெளிவந்திருந்தது. அதற்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம காசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நூலுக்கு மேலே வெளியிட்டு கிட்டத்தட்ட 35 நூலுக்கு மேலே வந்து திருக்குறள் என்னென்னா ஹிந்தி, சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது போன்ற இந்திய மொழிகள், அப்புறம் வெளிநாட்டு மொழிகள், பெர்சியன், கெமர் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட திருக்குறள் வந்து இது வரைக்கும் நம்ம மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறோம். அதுபோன்று பார்த்திங்கன்னா ஆய்வு நூல்கள், ஒப்பில் தொல்காப்பியம், உயர்தனி செம்மொழி, எர்லி ஆஃப் தமிழ் எபிகிராபி போன்ற நம்மளுடைய ஆய்வு நூல்களும் வந்து ஒரு பக்கம் வெளியாகிட்டு இருக்குது. அதுமாதிரி செம்பதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு, இறையனார் கலவியல் போன்ற நூல்கள்லாம் இது வரைக்கும் நமக்கு வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு இல்லைனா வாங்குறதுக்கு மக்கள் எந்த அளவு ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஆய்வுக்கு அல்லாத பிற துறையில் இருக்கிறவங்களாம் வந்து வாங்க வருவாங்க. அவங்கள்ட்ட கூட நம்ம கேட்டோம்னு சொன்னால், இல்லைங்க எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கும். ஒரு டாக்டர் கூட வந்தாங்க, அப்போலோ மருத்துவமனையிலேருந்து ஒரு டாக்டர் கூட வந்தாங்க, மருத்துவர். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்படிம்மா நீங்கள் தான் வந்து இப்போ உங்களுக்கு பணி இருக்குமே அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நான் இரவில் நேரம் இருக்கும், அந்த நேரத்துலையாவது நான் படிப்பேன், அதுக்காக நான் வாங்கிட்டு போகிறேன். நிறைய வாங்கினாங்க அவங்க. அதாவது என்னென்னா நற்றிடை, குறுந்தொகை உள்ளிட்ட பல நூல்கள் வந்து அவங்க வாங்கினாங்க. நான் அவங்க 1-2 வாங்கியிருந்தா கேட்டிருக்க மாட்டேன். அவங்க பல நூல் வாங்கினதுனால நீங்கள் எப்படிமா படிப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க, இல்லை எனக்கு இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரம் கிடைக்கும், நான் அப்போயாவது உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க. ஆய்வு மாணவர்களை தாண்டி மற்ற மக்களுமே, பிற துறைகளில் இருக்கிறவங்களும் வந்து இப்போ நீங்கள் ஐடின்னு சொல்கிறோம்ல, அந்த துறையில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஆர்வலர்கள், அதாவது பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் இல்லாத ஆர்வலர்களாக இருப்பாங்க தமிழ் மீது. அந்த ஆர்வலர்கள்லாம் வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொல்லியல், கல்வெட்டியல், பழந்தமிழ் இலக்கியங்களுடைய இலக்கணங்கள், நம்மளுடைய மரபுகள், பண்பாடுகள், இதெல்லாம் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், அதைப்படி நம்ம இருக்கணும் அப்படிலாம் நினச்சி அதை வந்து வாங்கிட்டு போவாங்க. வணக்கம் சார். இந்த புத்தக கண்காட்சியில் இன்னைக்கு நீங்கள் எத்தனாவது முறையாக வர்றீங்க? நான் இது 3வது முறையாக வரேன். என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க? இதுக்கு முன்னாடியெல்லாம் நிலமெல்லாம் ரத்தம் அப்படின்னு ராகவனுடைய புத்தகம், டாலர் தேசம், அதுக்கப்புறம் காடுன்னு ஒரு நம்மளுடைய இவருடைய நாவல் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு நாவல் ரொம்ப பிடிக்கும், எஸ்ராவுடைய புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். எஸ்ராவுடைய புத்தகங்கள் எல்லாமே மேக்சிமம் வாங்கிட்டேன்.
அவங்களுடைய புத்தகங்கள் அந்த பதிப்பகம் நிறைய அவருடைய தேசாந்திரி பதிப்பகம்ல வாங்கியிருக்கேன். நிறைய அந்த மாதிரி புத்தகங்கள், நாவல் நிறைய பிடிக்கும். இன்னைக்கு வந்து என்னென்ன புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்டோட வந்திருக்கீங்க? இன்றைக்கி வந்து பெரும்பாலும் அசோகமித்திரனுடைய எழுத்துக்கள் வாங்கலான்னு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்முடைய எஸ்ரா புத்தகங்களையும் நம்முடைய எழுத்தாளர், நாகர்கோவில் எழுத்தாளர் பேர் டக்குன்னு இல்லை, வெண்முரசு அப்படின்னு ஒரு அந்த புத்தகம் இருக்கு. நிறைய மகாபாரத்தை பற்றி எழுதியிருக்காரு நம்முடைய ஜெயமோகன் சார். அவருடைய புத்தகங்கள் வாங்கலான்னு வந்திருக்கேன். ஜெயமோகனுடைய கார்டு தான் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி. நிறைய அவருடைய புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம், நீங்கள் பட்டிமன்றம் பேச்சுலையா இருக்கட்டும், மேடை பேச்சு, இந்த மாதிரி காமெடி எல்லாமே நிறைய நகைச்சுவையெல்லாம் பண்ணுவீங்க. அதற்கு ஏதாவது புத்தகம் அப்படின்னு ஸ்பெஷலாக படிப்பீங்களா, இல்லை அது இயற்கையாக உணர்வு? நான் ஆக்சுவலாக பேராசிரியர் அதனால் நான் வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பேன். இறையன்பு சாரோடது, எஸ் ராமகிருஷ்ணன் சாரோடது நிறைய படிப்பேன். அதுக்காகன்னு பர்டிகுலராக படிக்கிறதில்ல, படிக்கும்போது அதில் இருக்கிற விஷயங்கள் எடுத்துக்கிறது. நிறைய இறையன்பு சார் அது நிறைய தொடர்ச்சி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன் சார், அவருடைய புத்தகங்கள் நிறைய நல்லாயிருக்கும். பொதுவாகவே படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால எல்லா புத்தகங்களையும் படிப்போம். நீங்கள் பேராசிரியராக இருக்கிறதுனால கேட்குறேன், உங்களுடைய மாணவர்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நிறைய இப்போ ஜெயகாந்தன், ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், தமிழ் நம்ம கி ராஜநாராயணனுடைய புத்தகங்கள், கி ராஜநாராயணோட புத்தகங்கள்லாம் எல்லாருமே படிக்கணும். நாட்டுப்புற கதைகள்லாம் நாட்டுப்புற களஞ்சியங்களாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. புதுமை பித்தனோட புத்தகங்கள் படிக்கணும். எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கிரியேட்டர்னாலே அதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் நிறைய நாம் புதுசாக நினைக்கிற விஷயத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய புத்தகங்கள் இந்த முறை என்னென்ன வந்து வெளியாகிருக்கு? இந்த முறை என்னோட 5 புத்தகங்கள் வெளியாகிருக்கு. சீட்டுக்கட்டில் கணிதம், சிறுவர்களுக்கான கணிதம்னு ஒரு புத்தகம். அப்புறம் இனிக்க இனிக்க கணக்கு அப்படின்னு ஒரு புத்தகம். இது எல்லாமே கணிதம் சார்ந்த 2 புத்தகம். அப்புறம் கிச்சா பச்சா 2.0 அப்படின்ட்டு கிச்சா பச்சா 1 வந்தது. அதனுடைய அடுத்த இன்னொரு எக்ஸ்டென்ஷனான ஒரு கதை. அதன் பிறகு மகிழ்பதின் அப்படின்ட்டு வந்து இளையோர்களுக்கான உளவியல் கட்டுரைகள் ஒரு புத்தகம் வந்தது. அப்புறம் ஒரு பெரிய அப்படின்ட்டு வந்து மழலை கதைகள் வண்ணத்தாளில் வந்து இயல்வாகை பதிப்பகத்தில் அது ஒன்று வந்திருக்கு. அப்புறம் வாசிப்பு பேரியக்கம், ஏன்னா தனித்தனியாக எல்லாரும் வந்து ஒரு பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் ஒரு பேரியக்கமாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால வாசிப்பு பேரியக்கம்னு ஒரு புத்தகம் நானும் விஷ்ணுபுரம் சரவணனும் சேர்ந்து எழுதிய புத்தகம். மற்ற முறையை காட்டிலுமே இந்த வருடம் மக்கள் அதிகமான புத்தகம் வாங்க ஆர்வம் காட்டுறாங்களா, இல்லை ஆர்வம் குறைந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? வருடம் ஆர்வம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்க்குறோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறுவர்களுக்கான புத்தகங்கள் புதுசாக வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு பட்டியலிட்டப்போ 10 கூட வரல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேருந்து இன்றைக்கி வந்து ரொம்ப எளிதாக 50 வந்து தாண்டி இருக்கும். அப்போ நிறைய புத்தகம் வருதுனாலே அப்போ நிறைய பேர் வந்து இன்னும் வராங்க அப்படின்றது வந்து தெரியுது. நிறைய பெற்றோர்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியுதே தவிர உள்ளே வராங்க. அப்புறம் வந்து நிறைய அவர்களுக்கு எஜுகேட் பண்ணால் அப்போ வந்து அப்புறம் புத்தகங்களை வந்து கரெக்டாக எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைகள் வந்து இந்த புத்தகத்துலேருந்து தொடங்கணும் அப்படின்னு ஒரு பெற்றோர்களுக்கு அறிவுரையாக சொல்லணும், இல்லைனா ஒரு டிப்ஸாக சொல்லணும் அப்படின்னா எந்த புத்தகத்தை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? குறிப்பிட்ட ஒரு புத்தகம்னு சொல்ல முடியாது. கதை புத்தகங்கள், சின்ன சின்ன கதை புத்தகங்கள் தான் வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறப்பறம் தான் பசங்களாக படிக்க முடியாது ஆரம்பத்தில். அதனால கதைகளாக அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்ட அப்புறம் அங்கேருந்து வந்து அவங்களா மெல்ல மெல்ல படிக்க ஆரம்பிப்பாங்க. புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு பதிப்பகம் இங்கே இருக்குது. ஏராளமான குழந்தைகளுக்கான நூல்கள் வந்து இருக்குது. எந்த வயது கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குழந்தைகள், சிறுவர்கள், அப்புறம் 11 வயதினர், இப்படி வந்து எல்லாருக்குமான புத்தகங்கள் இருக்குது. அதே போல் இயல்வாகை அவங்களும் நிறைய புத்தகங்களை வந்து கொண்டு வராங்க. வானம் பதிப்பகம் அவங்களும், வானம் புத்தக பதிப்பகம் அவங்களும் நிறைய புத்தகங்கள் கொண்டு வராங்க. என்பிடிலாம் இருக்குது. என்பிடி வந்து தமிழகம், இந்தியா முழுக்க வந்து அது மொழி மாற்றம் செய்யப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களையும் வந்து கொண்டு போகலாம் நினைக்கிறேன். வணக்கம் சார், இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் எத்தனையாவது முறையாக இன்னைக்கு வரீங்க? என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க? ஒரு 6வது அல்லது 7வது தடவைன்னு நினைக்கிறேன். நான் பெரும்பாலும் சிறுவர்கள் கதைகள், பாடல்கள், நாடகங்கள் தொடர்பான புத்தகங்கள் தான் அதிகம் வாங்கிட்டு இருக்கிறேன். விழியனோட மலைப்பூ, அவருடைய கிச்சா பச்சா 2 வந்திருக்குது.
அப்புறம் உதயசங்கரோடைய வந்து வேல்பாரி பற்றி குழந்தைகளுக்கு எழுதியிருக்காரு. பெரியவங்களுக்கான வேல்பாரி வந்துச்சு இல்லையா, அது ரொம்ப பரபரப்பாக வித்துச்சு, ரொம்ப ஏகப்பட்ட வாசகர்கள் அபிமானம் பெற்றுச்சு. அது அந்த கதையை குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் அது. அப்புறம் அவருடைய பாலபாரதியோட சுண்டைக்காயல் இளவரசன் ஒரு புத்தகம் இருக்குது, மரப்பாச்சி சொன்ன ரகசியம் இருக்குது. தொடர்ச்சியாக இந்த புத்தகங்கள் வந்து நான் வாங்குவதும் எங்களுக்கு தெரிந்த குழந்தைகளுக்கு வாங்கி பரிசளிப்பதுமாக இருக்குது அது. அப்புறம் நிறைய கவிதைகள் தொகுப்பு வாங்குகிறோம், கவிதைகள் தொகுப்பு, நாவல்கள், இது மாதிரியான விஷயங்கள் வாங்குகிறோம். உங்களுடைய புத்தகங்கள் என்ன வெளியாயிருக்கு சார்? எனது வந்து வாத்துராஜான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகளுக்கான நாவல், அது வெளிவந்து ஒரு 10 ஆண்டுகள் ஆச்சு. அது 10 ஆண்டு ஆன நூலை வந்து ஒரு சென்னையில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு 6 பேர் சேர்ந்து அதை மொழிபெயர்த்துக்காங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்காங்க. அதை வந்து இந்த புத்தக கண்காட்சியில் தான் வெளியிட்டோம். அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெற்றோர் குழந்தை வளர்ப்பு தொடர்பாக குழந்தைகளுக்கு மரியாதைன்னு ஒரு புத்தகம், என்னோட புத்தகம், அது வந்திருக்குது. அது ஒரு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையோட சேர்ந்து சில புத்தகங்கள் ஒர்க் பண்ணோம். அந்த புத்தகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5 புத்தகங்கள் அதுவும் வந்திருக்கு, வெளியே வந்திருக்கு. உங்களுடைய புத்தகங்களை மாணவர்கள் மொழிபெயர்ப்பு செய்றாங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன, இப்போ நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு வாசிக்கிறதுங்கிறது வேற. இப்போ நான் நார்மலாக படிக்கிறதுங்கிறது ஒரு தடவை படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை வாசிப்போம். ஆனால் அதே புத்தகத்தை மொழிபெயர்க்கணும்னா அதை பல முறை வாசிக்கணும். என்னுடைய எழுத்தை வந்து குழந்தைங்க வந்து பல முறை வாசித்து அது ஒன்றுக்கும் விளக்கம் தேடி, அவங்க டிக்ஷனரி தேடி, அவங்க ஆசிரியர்கள்ட்ட கேட்டு, அது ஒரு எனக்கு ஒரு அது கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் அவங்க பள்ளிக்கு அழைச்சிருந்தாங்க. அங்கே போயிருந்தப்ப முதல்ல மொழிபெயர்த்து எனக்கு ஒரு பைண்ட் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களே தயார் பண்ணி ஒரு பைண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த புத்தகத்தை பார்த்தப்பறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இவங்க கையால் செஞ்ச பைண்ட் பண்ணதை வந்து நிஜமாகவே ஒரு புத்தகமாக்கினா என்னன்னு சொல்லிட்டு பதிப்பகத்தில் கேட்டேன். அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட பண்ணாங்க. அதை அந்த 5 மாணவர்களும் சேர்ந்து வெளியிட்டாங்க. அவங்க பெற்றோர்கள் வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர்கள் வந்து அவங்களுடைய புகைப்படத்தோடு வெளியிட்டோம். அது ரொம்ப அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க மொழிபெயர்க்கிறத விடவும் அவங்களுக்கு தெரிந்த மொழி வளத்தோட அவங்களுக்கு புரிந்த அந்த கதையை புரிந்த அளவோடு பண்ணும்போது இதே வயதில் உள்ள குழந்தைகள் தான் வேறொரு இடத்துல படிக்க போகிறாங்க இந்த கதையை. அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. நம்ம பெரியவங்க மொழிபெயர்த்தாங்கன்னா அவங்கள அறியாமலே ஒரு கடினமான சொல் ஒன்று வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து அப்படியான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த சொற்களை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன் டைம், ஃபோன் பார்க்குற டைம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதுல இல்லாமல் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த புத்தகத்துல இருந்து ஆரம்பிங்க, இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு டிப்ஸ் சொல்லுவீங்க? பொதுவாக குழந்தைகளுக்கான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைக்குள்ளே நம்ம முடிச்சிட முடியாது. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தை என்ன வயது அப்படிங்கிறதுலாம் தொடங்குது. ஒரு 5 வயதுக்குள்ள, ஒரு 5லேருந்து 8 வயதுக்கு குழந்தைன்னா நிறைய படங்களும் குட்டி குட்டி வரிகளும் உள்ள புத்தகங்கள் எடுக்கலாம். தும்பின்னு ஒரு மாத இதழ் வந்திருக்கு, தன்னரம் ஸ்டாலில் இது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா முழுக்க வண்ணங்களாக இருக்கும். ஒரு 2 பக்கத்துக்கு ஓவியங்கள் இருக்கும். ஒரு வரி அல்லது 2 வரி தான் கதை இருக்கும். அது நீங்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாசிக்கிறது இல்லாமல் ரொம்ப எளிமையாக வாசிப்பாங்க. அது வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்கும், அந்த கதை தமிழ் ஆங்கிலத்தில் 2த்துலேயுமே இருக்கும். அதனால ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பாரதி புத்தகாலயத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. நிறைய வந்து அவங்களே சொந்தமாக வாசிக்கிறதுக்கான சின்ன சின்ன சிறுகதைகள், நாவல்கள், இது மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு கட்டத்துக்கு தாண்டி போனீங்கன்னா வானம் பதிப்பகம், பாரதி புத்தகாலயம், இதெல்லாம் வந்து இளையோருக்கான, அதாவது 14 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான. ஏன்னா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வயசுல வந்து நான் குழந்தை இல்லை, நீங்கள் கையை பிடிச்சிட்டு வாடானா அவங்க வரமாட்டாங்க. இந்த குழந்தை ஒரு 13-14 வயசு குழந்தை போய் கையை பிடிச்சிட்டே கடத்தருக்கு வேணா, இல்லை நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு கேட்பேன். அப்போ அது மட்டும் இல்லை பிரச்சனை, அவங்களுக்கு கொடுக்குற எழுத்துக்களும் நம்ம வந்து தனித்துவமாக பார்த்து கொடுக்க வேண்டியதாக. அப்படி வந்து நாவல்கள் வந்து வேல்பாரி நாவலே அப்போ அவங்களுக்கான நாவல் தான் அது. மலைப்பூனி இவருடைய புத்தகம் இருக்குது. நீலப்பூன்னு சொல்லிட்டு என்னுடைய நாவல் கூட இளையோருக்கான நாவல் தான். அது வந்து அவங்களுக்கு இப்படி அந்த உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் என்ன வயதுக்குரியவை, அவர்கள் வந்து எதில் ஆர்வம் இருக்குது. நீங்கள் புத்தகம் வாங்கும்போது அவங்க நிறைய வந்து காடுகளை பற்றி, விலங்குகளை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா அது தொடர்பான புத்தகங்களாக வாங்கி கொடுக்கலாம். எடுத்தோடனே நீங்கள் மனிதர்கள் பேசுகிற மாதிரினா அவங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும். இது எல்லாம் புத்தகம் வாங்கி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து வாசிக்கணும். அவங்க வந்து முதல்ல எடுத்து ஒரு புக் ஃபேர் எல்லாத்தையும் பார்த்து ஆர்வத்தில் வீட்டில் போய் பரட்டி பார்ப்பாங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு அதை தொட மாட்டாங்க. ஆனால் பெற்றோர்கள் வந்து அவங்க கண்ணெதிர அந்த புத்தகங்களை வச்சு அவங்க அடிக்கடி வாசிக்கிறது, அந்த வாசித்த பிறகும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாட்டினா அந்த வாசித்த புத்தகங்களை வந்து அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. பண்ணும்போது என்னமோ ஒரு கதை சொன்னாங்கல்ல அப்பா அம்மா, நான் போய் படிக்கலாமே அந்த புத்தகத்தை தேடுவாங்க. சரி, அது பண்ணியும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாட்டினா அந்த கதை புத்தகத்தில் இருக்கிற அந்த ஓவியங்கள் இருக்கு இல்லையா, அதை இவங்களே வரைஞ்சி வீட்டில் அங்கங்கே ஒட்டி வைக்கலாம்.
ஒட்டி பார்த்தோன்னா இந்த ஓவியம் என்னமான்னு கேட்பாங்க. இந்த ஓவியம்னா அந்த கதையில் வர கேரக்டர் ஆகணும்னா எந்த கதை நீயே படிச்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கும்போது இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து அந்த வாசிப்பை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு பல வழிகள் இருக்குது. அவங்க நான் சொன்னது 1-2 வழிகள். அப்போ ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க என்னை விட ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வாசிப்புக்குள்ளார வர முடியும். இதுக்குள்ளார வந்துட்டாலே நீங்கள் மொபைல் பார்க்குற நேரம் குறைஞ்சிடும். அவங்க யோசிக்கிற கற்பனை ஆற்றல் ரொம்ப அதிகமாகிடும். நீங்கள் எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம், ஆனால் கற்பனை ஆற்றல் இல்லாமல் அவங்களால எந்த வேலையிலையும் ஷைன் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் புத்தக வாசிப்பு வந்து சின்ன வயசுலேயே கொண்டு போகிறது வந்து அவங்களுடைய மற்ற எல்லா பழக்கத்துக்கும் குட் பை சொல்லிட்டு நல்ல பழக்கத்துக்கு கொடுக்குற விஷயமா இருக்குது.